ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது உலக அளவில் பேசப்பட்டு அதற்காக நோபல் பரிசும் கொடுக்கப்பட்ட ஒரு மூலக்கூறை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதே நேரம் இதில் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு பிராண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிக்மா கைஸ் அப்படிங்கிற ஒரு ஹரியானாவை பேஸ் பண்ண ஒரு கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயாக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய மூலக்கூறு வயாக்ரா இஸ் எ பிராண்ட் நேம். இதனுடைய மூலக்கூறான சிடனோஃபில் சிட்ரேட்டை அடுத்த ஃபார்முக்கு கொண்டு போயிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இந்த மாத்திரைகள் வடிவில் இந்த சிடனோஃபில் சிட்ரேட் இருக்கும். 25 மில்லிகிராம், 50 மில்லிகிராம், 75 மில்லிகிராம், 100 மில்லிகிராம். இடைக்காலத்தில் கொஞ்சம் அதிகமான மில்லிகிராமில் பின்பு அவை தடை செய்யப்பட்டு 100 மில்லிகிராம் அளவில் தான் மேக்ஸிமம் டோஸாக வழங்கப்படுது. அதுலேயும் இந்த இப்போ 25 மில்லிகிராம் அதெல்லாம் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் ரேராக 50 மில்லிகிராமும் ஒரு 100 மில்லிகிராம் உள்ள அளவுள்ள மாத்திரைகளாக தான் வருது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் பார்க்கும் பொழுது மாத்திரைகளில் வரும்பொழுது நம்ம எடுத்துக்கிட்டு முழுங்கிட்டு அதில் வரும்பொழுது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது போய் உள்ளேக்கு கரைந்து செயல்படக்கூடிய நேரங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த செயல்படக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடலைங்கிறதுக்காக வயிற்று பசி சும்மா இருக்காது. நம்ம போய் நம்ம பார்ட்னர்கிட்ட வேணுங்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுருவோம். பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பிறகு நம்ம டயர்டாக படுத்திருக்கும்போது இந்த ஆண்குறி ஆனது எழுச்சியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது போய் உள்ளே போய் செயலாகிறதுக்கே ஏறத்தாழ மினிமம் 1.5 மணி நேரம் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த தாம்பத்திய நிகழ்வுக்கு இது அந்த மாத்திரை வடிவில் உள்ளது செட் ஆகாது. சரிங்களா? அதே நேரம் உள்ளே போய் கரையிற நேரத்துக்குள்ளே வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வாமிட்டிங் பண்ணி அதை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதில் அதிகம். சரிங்களா? பட் அது மாதிரி யாருக்கும் நடக்காது. இருந்தாலும் ஒரு தற்காத்துக்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்மா பிராண்டில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, மாரத்தான் எக்ஸுங்கிற ஒரு இதில் பிராண்ட் நேமில் இந்த சிடனோஃபில் சிட்ரேட்டை 50 மில்லிகிராம் கொண்ட ஒரு சின்ன ஓரலி டிஸ்இன்டெகிரேட்டட் ஒரு பேப்பர் மாதிரி சேசெட் மாதிரி கொண்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 10லேருந்து 12 சேசெட்டுகள் உள்ள சின்ன சின்ன பவுச்சுகளாக இருக்கப்படும். அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பர் வடிவில் இது இந்த மாத்திரையை அதில் கரைத்து வைத்திருப்பார்கள். இதில் பார்க்கும்போது ஓரலி டிஸ்இன்டெகிரேட்டர் உள்ளதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே நேரம் வாயிலே இது கரைந்து செயல்பட துவங்குறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 7 மடங்கு அதிக வீரியத்தன்மை உடையதாகவும் செயலாக்கம் மிக்கதாகவும் இருக்குது. அதனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளினிக்கலே இது ஒரு ப்ரூவனான ஒரு ட்ரக்கு. சரிங்களா? இந்த கிளினிக்கலான ஒரு ப்ரூவனான ட்ரக்குங்களை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஃபார்ம்ங்கிறது இது பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள FDAவால் அங்கீகரிக்கப்பட்டு, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு தான் நம்மளோட இதில் இந்த மாதிரி இதை வாங்கி நம்ம இதை பரிட்சை அர்த்தமாக அது ஒன்று கிளினிக்கல் கொடுத்து அதே நேரத்தில் இது ட்ரக் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸில் நம்ம வெளிக்கொண்டு கொடுக்குறோம். இவங்க ஏற்கனவே இந்த டடலோஃபில் சிட்ரேட்டை இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் இதை நம்ம ஒரு நம்பிக்கையாக வாங்கி சாப்பிடலாம். ரெண்டாவது அளவு ஒரு 50 மில்லிகிராம்ங்கிறதுனால நம்ம இது பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது 100 மில்லிகிராம்ஸ்லேயே நம்ம இது பண்ணுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ நம்ம அதனுடைய பாதியத்தை நம்ம இதில் எடுக்கிறோம். சரிங்களா? அதனால் இது நல்லா கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த ஒரு ஆண்குறி எழுச்சியை அதிகரிக்க வைக்குது. சரிங்களா? இது எப்படி
ஆண்குறி எழுச்சியை இது பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சில வீடியோக்கள் வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரி உங்களுக்கு மீண்டும் ஒரு வகையில் வந்து நான் சொல்கிறேன். இந்த இதில் உள்ள ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சிடனோஃபில் சிட்ரேட். இது வந்து ஒரு எதோச்சியான ஒரு கண்டுபிடிப்பு, சரிங்களா? எதோச்சியான ஒரு கண்டுபிடிப்பு. இருதயத்திற்கான சில மருந்துகளை கண்டுபிடிக்க பொழுது இதெல்லாம் மெடிக்கல் டேர்மில் நான் சொல்லலை, எளிமையான தமிழில் நான் சொல்கிறேன். மெடிக்கல் டேர்மில் சொல்லலை. இருதயத்துக்கு சில மருந்துகளுக்கான கண்டுபிடிக்கப்படும் பொழுது இந்த மருந்துடைய குணாதிசயங்கள் வந்து இந்த ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகப்படுத்தும் போது மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டதுனால வந்து இது வந்து ஒரு தற்செயலாக ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து, சரிங்களா? இது எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சின்ன இது வந்து பார்க்கும்போது நல்லா பாஸ்போட்டோ டை ஈஸ்ட்ரேஸ் 5 அல்லது PDE5, அந்த சொல்கிறது கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருக்குது. PDE5 என்ற என்சைமை வந்து பிளாக் பண்ணுற மூலமாக வந்து பிளட் வெசல்ஸை வந்து டைலேட் பண்ணி ஆண்குறிக்கு வந்து அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை வந்து அளிக்குது. இது வந்து இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்காக கொடுக்கப்பட்டு இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் வந்து பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர் டென்ஷன் அந்த இதுக்காகத்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது, சரிங்களா? அப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் PDE5 என்ற நொதியை உடம்பில் தடை செய்வதன் மூலமாக, இன்ஹிபிட்டிங் தடை செய்வதன் மூலமாக ஆண்குறிக்கு வந்து அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை இது பண்ணி கொடுக்குது. ஆண்குறிக்கு மட்டும் இல்லைங்க, உடம்போட எல்லா பாகத்துக்கும் பண்ணி கொடுக்குறதுனால வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக ப்ளட் ஃப்ளோ அதுக்கு போகும் பொழுது ஆண்குறி வந்து எழுச்சிக்காக இருக்கும் பொழுது இது வந்து இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து பொருளாக வந்து ஒரு தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மாடர்ன் மெடிசனில் வந்து ஒரு அப்ரூவலான ஒரு ட்ரக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு இதுதான். இது வந்து பிரைமரிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, பல்மரி ஆர்டரியல் ஹைப்பர் டென்ஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இருந்தாலும் இன்றைக்கி அது செகண்டரியாக போயிட்டு பிரைமரியாக வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு, சரிங்களா? இதனுடைய இது வந்து ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா உள்ளேக்க போய், அதாவது நான் சொல்கிறது வந்து டேப்லெட்டுக்கு வந்து ஏறத்தாழ 1.5 மணி நேரத்தில் வந்து ஆக்ஷன் ஆரம்பித்து ஏறத்தாழ அங்கிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் பீக்கில் இருந்துட்டு அதற்கு அடுத்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து வெளியேற்றப்படும், உடம்பிலிருந்து சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேற்றப்படும். இது வந்து கூடுமான வரைக்கும் வெறும் வயிற்றில் சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடுவதற்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதாக பரிந்துரைக்கப்படுவதில்லை, சரிங்களா? அதே நேரம் வந்து ஃபுல் கட்டிட்டு உடலுறவு பண்ணும் பொழுது சில வேண்டாத விளைவுகள் வந்து ஏற்படும். அதனால் வந்து ஓரளவு மைல்டான ஒரு மீல்ஸ் மாதிரி இது லைட்டான ஒரு டைட் மாதிரி எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில கொழுப்பு பொருட்கள் இந்த மாதிரியானது ஆயில் கண்டென்ட்டு இதனுடைய ஆக்ஷனை வந்து தடை செய்கிறதுனால வந்து குறைக்கிறதுனால வந்து நம்ம அதோடு சேர்த்து அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சஜஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா? ஆமாம், அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஹை ஃபேட் மீல் வந்து இதனுடைய ஆக்ஷனை வந்து டிலே பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதனுடைய டோசேஜ் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 25 மில்லிகிராம், 50 மில்லிகிராம், 100 மில்லிகிராம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு உச்சகட்டமாக 100 மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த சிக்மா கைஸில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் 50 மில்லிகிராம் வந்து ஓரலி டிஸ்இன்டெகிரேட்டடாக டேப்லெட்டாக இருக்கிறனால அதுவே ஒரு பீக்கான ஒரு இதில் வந்து கொஞ்சம் குயிக்காக ஆக்செப்ட் பண்ணுறதுனால 50 மில்லிகிராமே ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்கும்னு தான் அவங்க கருதி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து வித்தின் 20 to 30 மினிட்ஸுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடும். டேப்லெட்னால் 1.5 hours வரைக்கும் நம்மளுக்கு டிலே ஆகி தான் நம்ம வந்து அதுக்கான ப்ரிப்பேரே பண்ண முடியும், சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் இருக்கிறனால இது வந்து நம்ம வந்து போதுமான அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம இது வந்து சில மெடிசன்களோடு வந்து எடுத்துக்கூடாது. நைட்ரேட் மெடிசன், செஸ்ட் பெயின் மெடிசன், இருதய சம்மந்தப்பட்ட இது இருந்தாலும் அது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் எடுத்துக்கிடணும். அதே நேரம் வந்து யூஸ்வலாக அது எடுத்துக்கிட்டவங்க வந்து ஏன்னா நைட்டு வந்து ஒரு வெறியாட்டம் ஆடியிருப்பாங்க, களியாட்டம் ஆடியிருப்பாங்க.
அதனால் மறுநாள் வந்து ஹெட்டேக் இருக்கும், ஃப்ளஷிங் இருக்கும், நாசல் கன்சஷன் இருக்கும், சில நேரம் வந்து இன்டைஜஷன் இருக்கும், சில நேரம் டிசீனஸ் ஒரு மாதிரியான ஒரு கண்ணை இருட்டிக்கிட்டு வர்றது, அந்த மாதிரியானதுலாம் இருக்குது. அதனால் வந்து கூடுமான வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுத்திக்கிட்டு வெளியில் போகும்பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தி கொள்வது வந்து நல்லது. இது வந்து இந்த ட்ரக்கோட டீட்டெயில். அது நான் முன்பு சொன்னது வந்து இந்த சிக்மாவுடைய மாரத்தான் எக்ஸுங்கிற ப்ராடக்டோட டீட்டெயிலை பற்றி தான் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதே நேரம் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் வந்து எடுத்துக்கிற வேணாம். இது வந்து ஓடிசி ஓவர் தி கவுண்டர் ப்ராடக்டாக தான் வெளியில் வந்து விற்றுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் தயவு செய்து உங்கள் அருகினில் அரசு பதிவு பெற்ற மருத்துவரை நீங்கள் அணுகி ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கொள்வது வந்து சாலச் சிறந்தது. அதுதான் நானும் பரிந்துரைப்பது. அதே நேரம் திருமணம் மீறிய உறவுகளை நான் எப்பொழுதும் ஆதரிப்பதும் கிடையாது, பரிந்துரை செய்வதும் கிடையாது. இல்லறத்திற்கு உள்ளவர்களுக்கு மட்டும் அவர்களுடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கணும், நல்லா திருப்தியாக இருக்கணுங்கிறக்காக தான் அந்த மாதிரியான இதுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தவறுதலாக போய்கொண்டு யாரும் செய்து கொண்டு உங்களுடைய உடல் நலங்களை கெடுத்து கொண்டு உங்களுக்கும் உங்கள் துணைவிக்கும் துணைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அதே நேரம் உங்கள் குடும்பத்துக்கும் பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடாது. சரிங்களா? இது இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி இது இருந்த ஒரு வகை இருந்தாலும் அதை விட பல மடங்கு திருமணம் தாண்டிய, திருமணத்திற்கு மீறிய உடலுறவு மிக மிக ஆபத்து ஆனது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பேரில் தான் நம்ம வந்து கலாச்சாரத்தில் வந்து பின்பற்றணும். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போதுமான அளவு வந்து இந்த சிக்மாவுடைய மாரத்தான் எக்ஸு, அதாவது ஓரலி டிஸ்இன்டகிரேட்டட் ஸ்ட்ரிப்ஸை பற்றி நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் வேறு எதுன்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற மருத்துவரை நீங்கள் வந்து அணுகி போதுமான விளக்கங்களை போட்டு வைக்கலாம். மிக மிக இன்றைக்கி வந்து எளிய வடிவில் வந்து வந்திருக்குது. ரேட்டும் வந்து 990 ரூபா. 10 மாத்திரை 10 ஸ்ட்ரிப்பு உள்ளது. ஏறத்தாழ வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு வந்து 90, 99, 100 ரூபாய்ட்ட வருது. டேப்லெட்டை காட்டிலும் ரொம்ப அட்வான்ஸ்டான உள்ளது. நல்லா ஒரு இதாக இருக்கும், குயிக் ஆக்ஷனாகவும் இருக்கிறனால நல்லா சேஃபான பேக்கிங் பண்ணிட்டு வர்றதுனால நல்லா இருக்குது. அதே நேரம் நான் திரும்பவும் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து அரசு பதிவு பெற்ற ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் அல்லது மேற்பார்வையின் பேரில் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிறணுங்கிறத நான் திரும்ப சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஹெல்ப் எனக்கு ரொம்ப முக்கியம். சிலவங்க பார்த்து கொண்டு கடந்து போயிடுறாங்க, சிலவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆதரவு கிடைக்கும். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணால் தான் அது வந்து மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு இருக்கும். அப்போ தான் அடுத்தடுத்த நபர்களுக்கும் அதை வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் பயனடைந்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இது சிறப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.